You have a good bike. Road trip எல்லாம் போறதுக்கு என்ன bike? You haven't seen my bike. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் வித் another great வீடியோ. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு சைட் மிரர் அப்பாவோட தான் போகிறோம். ஸோ போக போக பேசலாம் வாங்க. ஆமாம், வண்டி 2 நாளாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் ஆகலை போல். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வைசரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், வைசரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து சைட் மிரர்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ போகலாமா? ஜிபிஎஸ் மவுண்ட்டு தான் கொஞ்சம் ஆடுது. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணேன், அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். என்ன ஆட்டம்! ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜிபிஎஸ் மவுண்ட் ஒன்று போட்டிருக்கோம் இங்கே. ஆனால் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. அதை வந்து ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளாஞ்சி கேஸ் வாங்கிட்டோம், மைக் அடாப்டர் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மைக் செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம். அதே மாதிரி வேறு ஒரு ஹெல்மெட்டும் வாங்கிட்டோம் நம்ம சொன்னபடியே. ஓவர் செலவாகிடுச்சு இதுலேயே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி வண்டி வருதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஓகே கைஸ், எல்லாமே வந்து ப்ராப்பராக நல்லா தான் கேட்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு செட்டப் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்ற நான் வீடியோ மேக் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணியிருக்கேன்றது ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறேன். என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். சீரியஸாக எனக்கு வந்து ஹெல்மெட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சும்மா ஜென்ரலாக நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்றது எல்லாத்தையும் பார்த்துடலாம். அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம வந்து சைட் மிரர்ஸ் வந்து வாங்க போகிறோம் கைஸ். ஸோ சைட் மிரர்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 2 ஐடியா இருக்குது. எஃப்செட் வெர்ஷன் 3யோட சைட் மிரர்ஸ், எம்டியோட சைட் மிரர்ஸ் போடலாமா, இல்லை வந்து ஹோண்டா ஷைனோடது போடலாமான்றது யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஹோண்டா ஷைன்து தான் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் திருடு போயிடுச்சு கைஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒழுங்காக இன்ட்ரோ கொடுத்தேன்னா. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another கிரேட் வீடியோ. நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டோ விளாக்ஸ், ஃபன் விளாக்ஸ், அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் வந்து தட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எந்த ஹைவேல போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் தான் கைஸ் மெயின் ஹப்பே தமிழ்நாட்டில், கிருஷ்ணகிரி தான். எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் வந்துட்டு தான் போய் ஆகணும். அண்டு எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 80ல் வந்து க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஹோப் ஆடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கேட்கும், எந்த வின் நாய்ஸும் இல்லாமல் நினைக்கிறேன். ஸோ பார்த்துடலாம். ஏதாவது சவுண்ட் வந்துச்சிங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். ஏதோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன விழுந்துச்சுன்னு தெரியலையே. டப்புன்னு ஒரு சவுண்ட் அடிச்சிச்சு. ஆக்சுவலாக இங்கே தான். ஸோ ஓகே கைஸ், எதுவும் இல்லை. நம்ம இப்போ வந்து கிளம்பலாம் இங்கேருந்து. நான் கூட எதுவும் விழுந்துருச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன். இருங்க, ஆங்கிள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் தெரில. ஸோ ஓகே நண்பர்களே, நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு வெளியே போகலாம். ஏன்னா இந்த செட்டப்பெல்லாம் வந்துட்ட அப்புறம்
ரொம்ப ஒரு பக்கம் ஆசையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு அழகாக ஒரு ட்ரிப் பண்ணி அது ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுத்து சூப்பராக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன கைஸ் பண்ண முடியும் நம்மளால், சுச்சுவேஷன் அப்படி. என் பெரியம்மாக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வீட்டில் இருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியவே. இப்போ சும்மா இப்படி போயிட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா வந்து சைட் மிரர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். என் மம்மி வந்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைட் மிரர் வாங்கிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கிளம்பி வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம எங்கே திருட்டுத்தனமெல்லாம் இப்போ வெளியே போக போகிறதில்ல. சீரியஸாகவே சைட் மிரர் தான் கேஸ் வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் திருட்டுத்தனமாக ரைட் போகலாம். சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதுக்கு காசு தான் கைஸ் மேட்டர். காசு வேணும்ல கைஸ். காசு யார் கொடுப்பா சொல்லுங்கள்? ஸோ ஓகே கைஸ், இதுக்கு மேலே எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சயம் முயம் கையம் முயம்னு வருவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு இதில் வந்து சைட் மிரர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர் மோட்டோ விலாகிங் செட்டப் வந்துருச்சுன்றது தான். இந்த மாதிரி ஆளுங்களாக தான் கைஸ் உதைக்கணும். சீரியஸாக ரொம்ப கடுப்பாக இருக்குது தெரியுமா? இதை பார்த்தீங்களா இல்லையா என் தலைவனை? சீரியஸாக எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. மைக் இல்லாத போது அப்படியே ஜம்முன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் இத்தனை நாள் வீடியோ வரல. இல்லைனா 4 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வீடியோ போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 weeks ஆகிடுச்சு நம்ம எந்த வீடியோவுமே போடல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு கைஸ். அப்பாடா, நான் உங்களுக்கு என்ன சைடில் இங்கே வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ போட்டு காட்டுறேன். நீங்கள் பார்த்து ரசிங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. சரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஐயோ, இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக வரணுன்னே தெரியலையே எனக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஐயோ, இந்த வீடியோலாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பார்த்தாங்கன்னா என்னெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே. ஸோ ஓகே வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2-3 கடை ஏறி இறங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபஸ்ட் கடை. போயிட்டு ரேட் எவ்வளோன்னு கேட்போம். ஒரு 400 அப்படி சொன்னாங்கன்னா வாங்கிக்கலாம். நியூட்ரல். அடுத்ததெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா பேசுகிறேன், இருங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே கைஸ், வந்து ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன், அண்ணா நான் வந்து ஒரிஜினல் FZ கிளாம்பெல்லாம் இல்லை என்கிட்ட, நான் வந்து பிரம்போது மாற்றிருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சு பாருங்கள் செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ணா ஒன்றும் காணோம். அண்ணாங்க நின்று கதை பேசிகிட்ருக்காரு. வந்துட்டார். வரல. ஆனால் இதில் போகுமா? செட் ஆகிடுமா? ஹலோ செட் ஆகிடுமா? இது கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சுருங்க. ப்ளஸ் புள்ளிக்கு ஆனால் போட்டு தந்துடுறீங்களா? உள்ள பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அவர் தான் போடணுமா? சரிண்ணா. ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
ரெக்கார்ட் ஆகுதா? ஐயோ, ரெக்கார்ட் ஆகுதான்னு எவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியுது தெரியுமா? கைஸ் ஏதோ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வண்டியை. ஓ, என்ன ரொம்ப மேலே தூக்கிக்கிச்சோ? ஸோ ஓகே கைஸ், ஆங்கிள் வாஸ் வெரி குட். வைசரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், பறக்கலாம். பின்னாடி வண்டி வருதா வரலையான்னு பார்க்க முடியுது கைஸ். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட நான் ஒழுங்காக சைட் மிரர் போட்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அந்த ஆல் இண்டியா ரைட் பண்ணப்போ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே என்னால் சுத்தமாக ஓட்ட முடியல, இடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கழட்டி வச்சுட்டேன். now I was feeling so happy guys. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சைட் மிரர்ஸ் பார்க்க. உங்களுக்கும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சைட் மிரர்ஸ் எல்லாம் யாரும் தயவு செஞ்சு ஓட்டாதீங்க கைஸ். தட் வாஸ் லிட்ரலி அன்சேஃப். ஓகேங்களா? ஆஹா, அருமை அருமை. சைட் மிரர், ஐ ஹேவ் சைட் மிரர் ப்ரோ. யார் வந்தீங்கனாலும் எனக்கு தெரியும் கைஸ். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து வண்டி வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஓகேங்களா? இழுக்கிற மாதிரினா ரொம்ப வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிருகம் மாதிரியும் அதை அப்படியே இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு ஃபீல் வண்டி ஓட்டும் போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா செயின் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது, லூப் இல்லாமல். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. அண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு லூப் பண்ணணும். ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. எவனும் ஸ்பீடாக போகிறான், நம்மளையும் விட மாட்டாங்க. அப்பா கிரிக்கெட் விளாட்றாங்க. அது 300 தான் நான் நிஞ்சா, அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். நம்மகிட்ட இருக்க வண்டி நம்மளுக்கு கெத்து. ஆனால் நம்ம வீட்டில் இந்த வண்டி வச்சுக்கிட்டே ரைடு போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து ஹைவேலேயே இருக்குமா, எப்போ பார்த்தாலும் பருன்னு எவனா இந்த R15 வச்சுருக்காங்கன்னா, R15 MT NS 160 இவனுங்க தான் கைஸ் என் வீட்டு முன்னாடி அப்படியே பரு போகிறாங்க. இவனுங்க போகிறனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பீதி அடைஞ்சு என்னை வந்து வண்டி ஓட்டவே விட மாட்டேங்கிறாங்க கைஸ். சீரியஸாக வந்து சொல்கிறேன், வேற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு வந்து சீரியஸாக இந்த சைட் மிரர்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சைட் மிரர்ஸ் பார்த்து ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பிடிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலரில் ஒரு கார் வந்து ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறோம். பென்ஸு, சாரி அது வந்து ராயல் ப்ளூன்னு நினைக்கிறேன். வாவ், சைட் மிரர் அழகாக இருக்குது கைஸ். நான் பாட்டு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 18 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். மொத்தமாக வீடியோக்கு 18 நிமிஷம் பேசியிருக்கேன். ஆனால் வீடியோவில் ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. போனேன், சைட் மிரர்ஸ் மாற்றினா கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து புல்லட் இண்டிகேட்டர்ஸ்னு சின்னதாக வரும், அது வாங்கணுன்னு தான் பிளான். 300 சொல்கிறாங்க. எனக்கு ஆன்லைனில் வந்து 200க்கே கிடைக்குதுன்றதுனால சரி நான் வாங்கலை அதை. ஏன்னா நம்மளது வந்து முன்னாடி 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பின்னாடி ஒரு இண்டிகேட்டர் கூட இல்லை. எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ மழை தண்ணி உள்ளே போயிடுச்சு கைஸ். நம்ம வண்டியோட டாப் ஸ்பீட் என்னன்னு தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோலாம் ஒரு பெரிய டாப் ஸ்பீடெல்லாம் இல்லை கைஸ். 130 போகுது வண்டி, அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு நாள் 135 போச்சு, கொஞ்சம் ஸ்லோப்பு 135 போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் எரரோ அப்படின்னு நினச்சி நானும் பயந்தேன். ஏன்டா எமகால எல்லாரும் அதே தானடா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து நான் ஒன்று பார்த்தேன் ஒரு வீடியோ, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 137 போகுது. ஸோ இது ஃபேக்கெலாம் கிடையாது, உண்மையாகவே FZ வந்து போகுது. FZ வெர்ஷன் 2வும் சூப்பரான வண்டி. FZ வெர்ஷன் 1க்கு ஃபஸ்ட்டு மாடல் ஒன்று இருக்குது, FZ 160ன்னு, அது சூப்பரான வண்டி. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட முடிச்சுப்போம். ஒரு டீயை குடிச்சிட்டு நான் இடத்த காலி பண்ணுறேன். பாய் பாய். See you in the another next video. See you in the another next great video. நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்களா? முகமூடி போட்டுக்கிட்டு நான் தான் இது. ஸோ ஓகே கைஸ், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, மறந்து போச்சு. ஸோ see you in the another great video. இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், டைலாக் மறந்துட்டேன். பாய் பாய்.
ஓகே கைஸ், போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஒரு லுக் எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இது போட்டோம், என்ன இந்த கிராஷ் கார்டு போட்டோம். இது வந்து வண்டி கீழே உளுந்தால் காப்பாற்றுன்றதுக்காகலாம் இல்லை, லாங் ட்ரைவ் போகும்போது கால் வச்சுக்கிறதுக்கு தான். கேரியரை திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சைட் மிரர்ஸ் போட்டாச்சு, செம்மையாக இருக்குது. ஸோ வண்டியோட லுக் எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்கா புள்ள. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். பாய் பாய்.